எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீதான். உன்னை என்னைக்கு என் புள்ள பார்த்தானோ அப்பையில இருந்து அவன் வாழ்க்கையே சூனியமா போயிடுச்சுடி. ஆனந்தி ஆனந்தின்னு உன்னைய நினைச்சு புலம்பிட்டு இருந்தான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுரண்டிட்டு இன்னைக்கு அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்ததோ, இனிமே அவன் தேவைப்பட மாட்டான்னு அவன் உயிரை எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? நீ அவன் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா அவன் நிம்மதியா இருந்திருப்பாண்டி. இங்க பாருங்க, நடுவுல பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அன்பு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அன்பு அப்படிப்பட்ட பையன் இல்ல. யாரோட மனசையும் காயப்படுத்தணும்னு நினைக்கிற ஆள் அன்பு கிடையாது. யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சா மகேஷ யாரு கொல்ல நினைக்கிறாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னடா மேடம் இன்னும் வாயை திறக்காம அமைதியா இருக்காங்களேன்னு நினைச்சேன். என்ன இவனுக்கு நீ சர்டிபிகேட் தரியா? என் புள்ள இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கானா, அதுக்கு இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு நீயும் காரணம். என் புள்ளைய நான் திட்டுறேனோ கண்டிக்கிறேனோ ஏதோ பண்ணி என் புள்ளைய நான் வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். ஆனா எங்க இருந்தோ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற, அதை பண்ணி வைக்கிற, இதை பண்ணி வைக்கிறேன்னு என் புள்ள மனசை கெடுத்துட்டு அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இப்ப நல்ல மாதிரி பேச வரியா? இத பாரு, மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பார்வதி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. இது நம்ம சண்டை போட வேண்டிய நேரம் இல்ல, மகேஷை காப்பாற்ற வேண்டிய நேரம்.